ஹாய் வெல்கம் டு ரீ டு ட்ராமா வேர்ல்ட். வாங்க இப்போ லவ்லி ரன்னரோட எபிசோட் 2ல் பார்ட் 1 பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் இந்த மாதிரி கொடைய வச்சுட்டு என்ன சின்னம்மா உனக்கு பிரச்சனை ஏன் அழுகிற அப்படின்போது மற்றவங்களாம் சுற்றி பார்த்துட்டு லவ்வர் சண்டை போலப்பா அப்படின்றாங்க. இவனை ஃப்ரெண்டை கூட விட்டுட்டு போயிடலாம், வா அந்த சைட் போய் பேசலாம் அப்படின்ட்டு. என்னப்பா உனக்கு பிரச்சனை, எதுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா அழுதுகிட்டே இருக்க, ஃபஸ்ட்டும் அப்படித்தான் அழுத, இப்போவும் அப்படித்தான் அழுதுட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதுவும் பேசலை. நம்ம ஹீரோவை பார்த்துட்டே பரவாயில்ல இப்படித்தான் 19ல் இருந்திருப்பானோ, 19 வயசுல இப்படித்தான் இருந்திருப்பானோ அப்படின்போது சரி ஓகே இப்போ நீ சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்போது இல்லைப்பா நான் உன்னோட ஃபேனு, அது வந்து நான் ஸ்விம்மிங்கோட ஃபேனு, அது நீ பெரிய ஃபேனு, பெரிய ஃபேனு நான். சரி ஓகே இரு, நான் என் பேர் இம்சோல் பண்ணும்போது சரி ஓகே எதுக்கு நீங்கள் என்னை பார்த்தா அழுதுட்டுருக்க அப்படின்போது இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது மாதிரியே நீ இருக்க அப்படின்போது என்னது அப்படின்போது என் நாய்க்குட்டி அப்படின்போது என்னது நான் பார்க்குறதுக்கு நாய்க்குட்டி மாதிரி இருக்கேன், நாய் மாதிரி இருக்கேனா அப்படின்போது இல்லை என் நாய் வந்து நல்லா ஸ்விம் பண்ணுவான் அதனால சொன்னேன் அப்படின்போது உன் நாய் நல்லா ஸ்விம் பண்ணுறவங்க நானும் நல்லா ஸ்விம் பண்ணுறேன். இல்லைப்பா என் நாய் நல்லா ஸ்விம் பண்ணுவேன்னா ஸோ நான் ஸ்விம்மிங்கோட ஃபேன், அதனால நீயும் ஸ்விம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் அதனால் நேச்சுரலாக நான் உன்னை நான் மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்போது இதை பார்த்தா நேச்சுரலாக இல்லை அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்போது இல்லைப்பா நாய் பேர் என்ன ஓத்தர, உன் பேர் ஓத்தர அப்படின்போது சரி ஓகே உன் நாய் ஸ்விம் பண்ணுது அதனால நீ ஸ்விம்மிங்கோட ஃபேனு அதனால நீ எனக்கு ஃபேனா அப்படின்போது ஓகே ஆமாம் அதுதான் அப்படின்போது நம்ம ஹீரோயின் இவர் நினச்சி பார்த்துட்ருக்கா. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு நேச்சுரலாக தெரியல அதான் கேட்குறேன் அப்படின்போது இல்லை நான் கிளம்புறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பார்த்தா கொடையை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதை எதுக்கு நான் தூக்கிட்டு வந்தேனே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இது என்னோடய கிளாஸ் ரூம், நான் உள்ளே போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. கசான்னு அவன் முடிவு பிடிச்சிட்டு சண்டை இல்லை சிரிச்சிட்டு இருக்குதுங்க. ஆக்சுவலாக எல்லாம் எப்படி இருக்குங்க ஐஸ் உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்போது ஒரு மாதிரி என்னம்மா உனக்கு பிரச்சனை நேற்று தானே நீ பார்த்த அப்படின்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன உனக்கு பிரச்சனை நீ நேற்று கட்டடிச்சிட்டு போயிட்ட தெரியாமல் அப்படின்போது டக்குன்னு வந்து கட்டி பிடிச்ச நீ எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, உன்னோட ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா அப்படின்போது நீ இது பண்ணாத, நீ பேச்சை மாற்றாத, நான் தான் உங்கள் அம்மாட்ட போய் பேகை கொடுத்து திட்டு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா, எங்கே போன நீ அப்படின்போது கரெக்டாக மேம் வராங்க. மேம் குட் மார்னிங் மேம் எப்படிங்க மேம் இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்டே போயிடுறாங்க. வீட்டில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டை கொடுத்துடலாம்ல, வேறு ஏதாச்சும் அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம்ல, ஏன் உனக்கு இல்லையா எங்கேயோ அப்படின்போது இல்லைப்பா நான் இந்த தான் ஸ்டோர் வச்சுருக்கேன்ல அப்புறம் எப்படி நான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கேசட் ரிட்டர்ன் தரல. நம்ம ஹீரோவோட அப்பாட்டு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போயிருக்கீங்க பட் நீங்கள் எனக்கு தரல எடுத்துகிட்டு வந்து தரல, ஸோ நல்லா பாருங்கள் அது அங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடறாங்க. இவனை வச்சுட்டு அப்படின்போது கரெக்டாக ஒரு மாங் அங்கே இருக்கிறவங்களாம் அந்த சாமியாருங்களெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேஷம் போட்டு வந்து இந்த மாதிரி காசு தாங்க அப்படின்போது என் கூடயே இருந்துட்டு உனக்கு காசு வேறு நான் தரேன் அப்படின்னு அம்மா எப்படிம்மா கண்டுபிடிச்சிங்க அப்படின்போது நீ குட் ஆக்டராக வருவப்பா அப்படின்போது கிழிச்சான் இவனாச்சும் குட் ஆக்டராச்சு போடா அந்த பக்கம் அப்படின்றாங்க. பார்த்தா இப்போ ஸ்கூலில் காட்டுறாங்க. எதனால் இருக்கும் இந்த வாட்சை நான் ப்ரெஸ் பண்ணேன், இதை நான் ப்ரெஸ் பண்ணதுனால அங்கேருந்து இங்கே வந்தேன், இப்போ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் நான் போயிடுவேணும் அப்படின்னு வாட்சை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக நீ தான் அப்படின்னு பின்னாடி தட்டி விட்டுறாங்க. அட்டெண்டன்ஸ் இருக்கும்போது ஐயோ நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் போச்சு நான் வேறு உலகத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு, அதாவது ஃப்யூச்சருக்கு போகிறேன் அப்படின்னு குனிஞ்சிக்கிறாங்க. என்னடி பண்ணுற நீ தாண்டி 15 அப்படின்போது போய் அந்த மேக்ஸ் போடும்போது எல்லாத்துக்கும் வர்றதான் வயிற்று வலி போர்டில் மேக்ஸ் மேம் எனக்கு பீரியட்ஸு வயிறு வலி ஸோ நான் அங்கே போகிறேன் நான் நர்ஸ் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடிப்பாவி நேற்று தாண்டி உனக்கு முடிஞ்சு அப்படின்றா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. போய் பார்த்தா நம்ம ஸ்விம்மிங் இதில் தான் வந்து நிற்கிறாங்க. அங்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கே ஹீரோ எங்கே அப்படின்னு பார்க்கும்போது கிடச்சிட்டான். செஞ்சு அங்கே இருக்கான் அப்படின்போது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தா எங்கேயோ சிகரெட் ஸ்மெல்லு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா ஜன்னல்லேருந்து வந்துட்டு இருக்குது. எங்கே ஜன்னல்லேருந்து வருது போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. போய் கிளம்பும்போது நம்ம கரெக்டாக ஹீரோ பார்த்துடுறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு எங்கே இவங்க என்ன பண்ணுறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் எட்டி பார்க்குறாங்க. அந்த சீனில் எட்டி பார்த்துட்டுன்னா இங்கே எல்லாம் ஒரு 4-5 பசங்க சண்டை போட்டுட்ருக்குறாங்க. பார்த்தா இவன் தான் நம்ம ஹீரோயினோட க்ரஷ்ஷு, அதாவது நம்ம ஹீரோ ஸ்கூலில் படிக்கும்போது க்ரஷ்ஷு. ஸோ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மேலேருந்து இவன் மேலே வந்து விழுந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இடுப்பு வலிக்குது. ஐயோ அம்மா தடி மாடுங்களா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இப்படி ஏன்டா போட்டு சண்டை போட்டுட்ருக்கீங்க, இப்போ பாருங்கள் உங்களை காப்பாற்ற வரப்போ எனக்கு இடுப்பு வலிக்குது அப்படின்ட்டாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் இன்னும் அந்த 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அதாவது ஃப்யூச்சரில் தான் இருக்கிற மாதிரி ஒரு தாட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அடிக்கக்கூடாது சிகரெட்டில், இதெல்லாம் உடம்புக்கு எவ்வளோ கெடுதல் தெரியுமா அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஓடணும் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க.
இவங்களும் துரத்திட்டே வராங்க. பார்த்தா ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் அந்த பையனும். ஒளிஞ்சிட்டு இவங்கெல்லாம் அந்த பக்கம் போயிடுறாங்க. பார்த்தா ஏய் அம்மா நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, ஏய் நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்கே பார்த்தேன், சரி ஓகே இந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்க, இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான இதெல்லாம் இருக்கும் சரியா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீயும் தான் சிகரெட் அடிக்காதுன்னு சொன்னேன், கொடு இதை அப்படின்ட்டு பிடிங்கி வச்சுறாங்க. பார்த்தா வாட்ச்மேன் வந்துடுறாங்க. வந்ததும் இரு இரு உன்னை இரு 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 நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தானே அந்த சாங் பாடிட்டு இருந்தவன் நீ, ஓ ஆமாம் ஆமாம் அப்படின்னும்போது அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நம்ம ஹீரோயினை சொல்லியிருப்பாள்ல நம்ம ஃப்ரெண்டு, நீ தான் வேற ஒருத்த மேலே க்ரஷ்ஷாக தெரிஞ்சியே அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர் பா உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்போது, நேற்று தான் நீ என்னை வந்து பார்த்து இதெல்லாம் கொடுத்துட்டு போனேன், லெட்டர்லாம் கொடுத்துட்டு போனேன், நீ அதுக்குள்ளே மறந்துட்டியா அப்படின்போது, என்னது ஐயோ ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கலாமோ அப்படின்போது, சரி ஓகே நீ பார்த்து ஓடி வந்துக்கோ அப்படின்போது பார்த்தா வாட்ச்மேன் பின்னாடியே வரான். இவன் பார்த்தா இவனை ஓடிடுறான், ஐயோ இது என்னோடது இல்லை, எனக்கு வேணாம் ஸ்மோக் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டீச்சர் கிட்ட கூட்டிகிட்டு வந்து நிறுத்திடுறாங்க. கையை தூக்கி வச்சு முட்டி போட்டு நில்லு அப்படின்றாங்க. பார்த்தா அந்த சிகரெட்டு ஒரு கையில் லைட்ரு, ஐயோ என்ன சார் சத்தியமாக நான் குடிக்கலைங்க சார், அவங்க யாரோ குடிச்சிட்டு இருந்தாங்க சார் ஸ்டூடெண்ட்டு, அவங்க கிட்டேருந்து நான் வாங்கி வச்சேன், நான் 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, என்ன போய் இப்படி நிற்க வச்சிட்டானே அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக ஹீரோ என்ட்ரி. ஐயோ ஹீரோ பார்த்துடக்கூடாது முடிய அப்படி முன்னாடி இழுத்து மறைச்சி வைக்கிறாங்க. பட் டீச்சரு குச்சியை வச்சு இப்படி முடியை எடுத்து விட்டுறாரு. எடுத்து விட்டு பாட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டாங்க, ஹீரோயினும் பார்த்துட்டாங்க. ஹீரோ அதாவது அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அந்த மாதிரி பார்த்தது என்ன பண்ணுறது, போச்சா பார்த்தாச்சா அப்படின்னு இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அது ரெண்டுத்தையும் பிடிங்கி வச்சுட்டு, நீ ஸ்மோக்கிங்லேருந்து வெளியில் வந்துரு சரியா, ஸ்மோக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, சத்தியமாக நான் பண்ணல, அவனுங்க பண்ணுறதை தான் நான் இது பண்ணேன் அப்படின்போது டக்குன்னு டோன்ட் ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது அந்த கேமராலாம் ஒன்றும் அதெல்லாம் ரிப்பேர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க எடுத்துகிட்டு, இவனால் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவனும் வந்து நிற்கும்போது, நீ உன்னை கொல்ல போகிற, நான் உன்னால தான் நான் இப்படி மாட்டிட்டேன் அப்படின்னு பக்கத்தில் வந்து, நீ இனிமேல் சேவ் பண்ணணும்னா பார்த்து சேவ் பண்ணு, ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தனை சேவ் பண்ணும்போது நீ பின்விளைவுகளை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றாங்க. பார்த்தா பின்னாடியே ஒரு ஃப்ரீக்கான கேர்ள் வரா, வந்துட்டு தள்ளி நில்லு அப்படின்ட்டு அவள் இடிச்சிட்டு போகிறா. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக பின்னாடி 2 கோஷ்டிங்க அதான் கூடையே சுற்றுமே வந்து நின்றுட்டு, இங்கே பாடுறா கீழே குனிடி, அதாவது முட்டி போடுறி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஷூலேஸ் கட்டுற மாதிரி கீழே குனிஞ்சிடுறாங்க. ஸோ அதுங்களும் போயிடுதுங்க. ஐயோ இந்த காலத்து பசங்க எவ்வளோ இதுவாக இருக்காங்க, இந்த காலத்தில் நான் எப்படி தான் இந்த மாதிரி இருந்தேனோ ச்சே அப்படின்ட்டு நினச்சிட்டு பார்த்தா ஒரு டீ பார்லருக்கு போயிருக்காங்க. போய் பார்த்தா இந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட க்ளோஸ் ஆகிறது எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணு சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் இவ்வளோ சாப்பிட்றேனே குண்டாயிட்டேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேட்கும்போது, ஃப்யூச்சரில் நீ எல்லாம் அழகாக தான் இருப்ப விடு, நீ சாப்பிடு, நீ அதெல்லாம் கவலைப்படாத அப்படின்போது, ஓகே ஒரு பையன் இது பண்ணணும்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக ரொம்ப கேவலமாக இருக்குமே, வேறு என்ன பண்ணுறது, செகண்ட் இம்ப்ரெஷனாச்சும் நல்லா இருக்கணும் அப்படின்போது, குவைட் ஸ்மோக்கிங் ஐயோ அதுவும் மோசமாக இருக்குது அப்படின்போது, நீ ஃபஸ்ட்டு அவனை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு சேரு அப்படின்போது இப்படி யோசிச்சு பார்க்குறாங்க. இரு நீ வேற ஒரு பையனை அதுக்குள்ளே பிடிச்சிட்டியா, ஏன் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா அப்படின்போது, என்னது ரிஜெக்ட் பண்ணிட்டானா புரியல அப்படின்போது, நேற்று தானே ஒருத்தனுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தா அந்த பையன் காப்பாற்றின பையனுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. லெட்டரு கிஃப்டெல்லாம் வச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஃப்ரீ கேர்ள் வந்ததும் புட்டி ஓட்டத்தை அப்படின்ட்டு குடுக்குடுன்னு ஓடிடுறாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறா. பார்த்தா ஒரு லெட்ரு கீழே விழுந்துருது அவன் காலுக்கு கீழே, அவனுக்கு கொடுத்த லெட்ரு. ஸோ இவன் எடுத்து வச்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓடிடுறா, விழுந்து வாரி ஓடிடுறா. ஐயோ கருமோ நேற்று தான் கேட்டேன், ஒரு நாளைக்கு முன்னாடி நான் வந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இதெல்லாம் படித்து பார்க்குறான். வானத்திலேருந்து ஒரு ஸ்டாரை காணோம், அதுதான் நீ தான் என்னோடய ஸ்டார் அப்போல்லாம் வச்சுருக்காங்க. அசிங்கமாக போகுதே அப்படின்போது பின்னாடி அந்த கவிதை சவுண்டு, யாரா அது அப்படின்னு பார்த்தா அவங்க அண்ணன் அந்த அவனுக்கு கொடுத்த ஹெட்ஃபோன் எல்லாம் மாட்டிட்டு லெட்டர்லாம் வச்சுட்டு, இது எதுக்கு நீ எடுத்த கூட மூடிட்டு நீ வெளில போ அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா உனக்கு பிரச்சனைச்சா, அதை கிடச்சிருக்குமே எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போயாரான். ஸோ இவன் வந்து பார்த்துட்டு, ஐயோ எப்படி நான் அவனை போய் ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு இந்த ஷோல்டர் பெயினில் நம்ம ஹீரோ ஷோல்டர் இது எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறா. பார்த்தா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான், அவன் அக்செப்ட் பண்ணல. ஐயோ என்னடா பண்ணுறதுச்சா, எதுக்கு ரிஜெக்ட் பண்ணா இப்போ என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன பண்ணுறது அவன் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு அப்படின்போது ரொம்ப பெருசாக போகுது.
அதாவது தூரமாகிக்கிட்டே வராங்களாம். அடுத்த நாள் இந்த மாதிரி யோசிச்சிட்டே வரும்போது, ஏன் என்னோடய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அவன் அக்செப்ட் பண்ணல, என்ன தான் நினச்சிட்ருக்கான் அவன் அப்படின்போது கரெக்டாக வீல் சேரில் அந்த அம்மா இறங்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் ஓடி வந்து காப்பாற்றுறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோ. சிரிச்சிட்டே இவன் எப்போவுமே இப்படி தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக நீயும் இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இந்த டைமுக்கு தான் வருவியா, நம்ம 2 பேரும் சேம் பஸ் ஸ்டாப் தான்ப்பா ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஏறி நானும் வரேன் அப்படின்ட்டு பஸ்ஸில் ஏறிடுறாங்க. ஏறிட்டு பார்த்தா இனி நம்ம ஒன்றாவே வரலாமா அப்படின்னும்போது அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வரணும், அதனால தான் வந்துட்டு வேறு எதுவும் இல்லை அப்படின்போது நீ இதுக்கு முன்னாடி என்ன எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா அப்படின்போது அதெல்லாம் ஒன்றெல்லாம் நான் பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி ஆகுது. சடனாக ஒரு பிரேக் போடுறாங்க. பிரேக் போடும்போது நம்ம ஹீரோயின் விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து பேக்கை பிடிச்சிடுறாரு. பார்த்தா இந்த மாதிரி சரி ஓகே காம்படிஷனுக்கு நான் சீக்கிரமாக வந்துட்டேன், அதனால தான் நான் சீக்கிரமாக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. காம்படிஷனுக்கா அப்படின்போது ஆமாம்மா நான் கிளம்புறேன் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வெளியில் வந்துடுறாரு. பார்த்தா நம்ம ஹீரோவோட குறை கீழே விழுந்ததுனால நம்ம ஹீரோயின் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே பஸ் எடுத்துகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ என்னை விடுங்க நான் வெளில போகணும், நான் இப்போ இறங்கணும் அப்படின்னு கரெக்டாக திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் கண்ணாடியில் சதஞ்சு நிற்கிறாங்க. ஐயோ விட்டுட்டாங்களே அப்படின்ட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த மாஸ்டர் படத்தில் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுப்பாருல, வேறு லெவல் என்ட்ரி அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஓடி வந்து பஸ்ஸு கூடயே ஓடி வர்றாரு டஃப்பு கொடுத்து. வந்து டிரைவரை எல்லாம் அங்கே தான் பார்க்குறாங்க, நம்ம ஹீரோவை தான் பார்க்குறாங்க. இரு நான் நிறுத்துகிறேன் பஸ்ஸை அப்படின்னு சொல்லிட்டு போய் டிரைவர்கிட்ட பஸ்ஸை நிறுத்துங்க ஒரு பொண்ணு இறங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டிரைவரும் பஸ்ஸை நிறுத்தி இறக்கி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி இதெல்லாம் யாராச்சும் பண்ணுவாங்களா, எதுக்கு இந்த மாதிரிலாம் நீ பண்ணுற, அறிவே இல்லையா உனக்கு அப்படின்போது ஹெல்த்தியாக இருக்கணும்ப்பா, அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் உனக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகும் அப்படின்போது சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லும்போது நான் உனக்காக ஒன்று நிறுத்தலை, என் கொடைக்காக தான் நிறுத்தினேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடையை வாங்கிட்டு போயிடுறாங்க. குவைட் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சத்தியமாக நான் ஸ்மோக் பண்ணல, உண்மையாக நான் ஸ்மோக் பண்ணல, வேணா என் கையை மோந்து பாரு, இந்த கையில் தானே ஸ்மோக் பண்ணுவாங்க, இரு இங்கே வா மூக்கை காட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினு கொண்டு போய் சொருகிறேன்ட்டு எங்கே சொருகிறாங்க, நம்ம ஹீரோவோட நோஸில் சொருகிறாங்க. அதாவது அந்த மூக்கில் 2 ஓட்டை இருக்கும்ல, அந்த ஓட்டையில் போய் சொருக்கிட்டு நான் இன்னசென்ட் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொருகினது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்துட்றாங்க. மச்சான் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாரு ஸ்மெல் அடிக்குதா அப்படின்னதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் ரியலைஸ் ஆகுறாங்க, மூக்கு ஓட்டையில் கையை விட்ருக்கோம் அப்படின்ட்டு. ஐயோ என்னடா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கையெடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னும் தூரம் பெருசாகிடுச்சு. ஐயோ போச்சு, இருக்கிற இம்ப்ரெஷனும் போச்சு, உனக்கு அறிவு இருக்கா, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்ட்டு விரலை பார்த்து இது பண்ணிட்டு வராங்க. அந்த பொண்ணு பாரா மூக்கிலலாம் கை விட்டு வரா, என்னடா நடக்குதுங்க அப்படின்போது என் கொடை எடுக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்போது அந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், நம்மளோட எங்களோட ப்ராக்டிஸ் ரூமில் அவன் வந்து சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தான் அவனுக்கு அப்படின்போது யாருக்கு அப்படின்போது அந்த பையன் பேண்டில் செம்ம ஃபேமஸ் அவன் அப்படின்போது டீசங்க அவன் பேர், அவன் சரியான ஃபேமஸ், அவனுக்கு தான் சாக்லேட் கொடுத்துருந்தா ப்ரப்போஸ் பண்ண அவனை அப்படின்போது என்னது அப்படியா, சரி ஓகே அதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்போது நீ எதுக்கு இப்போ கோவப்படுற, எனக்குலாம் கோவம் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. கிளம்புனதுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த நோட்டீஸ் போர்டில் வந்து காம்படிஷனுக்கான இதை ஒட்டியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா, ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பான், அதான் என்னோடய கடைசி காம்படிஷன், அதுக்கப்புறம் எனக்கு சர்ஜரி நடந்து நான் ஸ்விம்மிங்கே முடிச்சிட்டேன் அப்படின்னும்போது இந்த காம்படிஷனை பற்றி தான் சொல்லியிருக்கான், நம்ம போய் சொல்லணும் அவன்ட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டைம் இல்லை போ அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த கோவம் மூக்குக்குள்ளே கை விட்டானா, அதனால் என்னன்னு தெரில இந்த மாதிரி சொல்லும்போது நீ இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, நீ அதுக்கப்புறம் ஸ்விம்மே பண்ண முடியாது, உனக்கு சர்ஜரி ஆகும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுது. எல்லாம் என்ன நடக்குதுங்க அப்படின்போது நீ இப்போ நான் சொன்னதை நீ கேட்கலையா அப்படின்போது நீ இப்போ என்ன சொன்ன, அதாவது உனக்கு ஷோல்டர் வந்து ஹர்ட் ஆகிடும், உன்னால் ஸ்விம் பண்ண முடியாது, இதுதான் உன்னோட லாஸ்ட் டோர்னமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் ஃப்ரீஸ் ஆகிடுது. இப்போ நீ சொல்ல போறியா என்னன்ற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி சுஞ்சை இரு அப்படின்ட்டு ஃபோனில் டைப் பண்ணி காட்டுறாங்க, இந்த மாதிரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டைம் ஃப்ரீஸ் ஆகிடுது. மறுபடியும் அந்த இது தானாக அழியுது, அந்த வேர்ட்ஸ்லாம் தானாக அழியுது, டைப் பண்ண தானாக அழியுது. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துருக்காங்க, இது என்ன பவரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சரி ஓகே இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒபாமா தான் நம்ம யூஎஸோட பிரசிடென்ட்டு அப்படின்னு சொல்லும்போது டைம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் தனியாக உட்காந்து அந்த நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி நான் அதனால தான் ஸ்விம்மிங்கை விட்டுட்டேன், பட் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இதுதான் என்னோட முடிவு போல் நான் சிங்கர் ஆகணுன்றது அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காரு. இதோட பார்ட் 1 முடியுது, பார்ட் 2 நாளைக்கு பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.